5 லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு 2500 கோடி ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏதியா காசு? அதான் அந்த 5 லட்ச ரூபா எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு நான் அப்போ போலீஸ் அதிகாரியா இருந்தேன், அப்போ நான் சம்பாதிச்சது. அதை தான் அரவக்குறிச்சியில் செலவு பண்ணுறேன்னு சொன்னல. நேற்று அப்படி தான் சார் சொன்னார் அவரு. சொன்னியா இல்லையா? நான் அந்த பேட்டி அனுப்புறேன். நான் என்கிட்ட நான் சம்பாதிச்ச காசை பூரா அரவக்குறிச்சியில் எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டேன். திரு நயினார் பதவியேற்ற புதிதில் என்னென்ன விமர்சனங்கள் வந்தது ஞாபகம் இருக்கா? சோஷியல் மீடியாவில் இருந்தால் லைக் இல்லை, கட்சி அடமான வச்சிட்டாரு. தீரன் அண்ணாமலை போல இல்லை, என்னென்ன பேசுனாங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்ட 1 மணி நேரத்தில் தூக்குறன்னு யாருக்கு ஓங்கிச்சுன்னு தெரியுதா? அப்போ எடப்பாடி தலைமையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் இதான் கதி. இப்போ இந்த தீரன் அண்ணாமலை ஆர்மி கீர்மி எல்லாத்தையும் கழி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செய்திகள் எல்லாம் வெளியே வருவது அண்ணாமலைக்கு எச்சரிக்கை. இதை மீறி தனியாக கட்சி ஆரம்பித்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை வீழ்த்த வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தால் அண்ணாமலை ஜெயிலில் வைக்கிறதுக்கு பிஜேபி தயங்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் புதுசாக வச்சிடும். எதுக்கு இதெல்லாம் எடுத்து வெளில விட்றாங்க? தம்பி தெரியும் எங்களுக்கு, புரியுதா? பிஜேபி தொண்டனாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அது ஒன்று தான் ஆப்ஷன்.